Hello guys, again welcome back to my channel. Last time நாம நம்மளோட own PC க்கு editing purpose-காக Dell S2527HS அப்படிங்கிற மானிட்டர் Amazonல nearly 14,500 க்கு purchase பண்ணியிருந்தோம். அதுல நாம drawback அப்படின்னு சொன்னது white screenல patches அப்படிங்கிறது தெரியுது. அதாவது நீங்க நார்மலா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் white screen வருது அப்படினா மட்டும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு கிரே கலர்ல patches மாதிரி அங்கங்க தெரியும். இதை தவிர்த்து நீங்க Amazonல ஏதாவது ஆஃபர் போட்டுருக்காங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஏதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினா அப்போ வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கறது தான் சென்ட் பண்றாங்க. அந்த விதத்துல லாஸ்ட் டைம் நாம இந்த டெல் மானிட்டர் வாங்கி இருந்த பொழுது ஸ்டாண்ட மவுண்ட் பண்ற இடத்துல வந்து கிராக் ஆகி இருந்தது. அதனால ஸ்டாண்ட வந்து போட்டு டைட் வைக்க முடியல. மானிட்டர் வந்து சாஞ்சது அப்படினா அப்படியே டோட்டலா கீழ விழுந்துரும். தனியா வெளியில வந்துரும்னு வெச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது. அந்த மானிட்டரோட ஃபுல் டீடைலான ரிவ்யூ அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த மானிட்டர் வாங்கி இப்போது 1 இயர் நியர்லி கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போது அந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாகவே சாட்டிஸ்ஃபைடு தான். பழகிருச்சு அண்ட் பிடிச்சும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மானிட்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. பட் இப்போது எகைன் என்னோட சிஸ்டருக்கு அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக சேம் டெல்லில் இருந்து S2524H அப்படிங்கிற மாடல் மானிட்டரை 9,500 ரூபாய்க்கு சேம் அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த டைம் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அதாவது ஷீல்டும் எதுவும் ப்ரோக்கன் ஆகாமல் நீட்டாகவே நமக்கு வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதே டைமில் மேலே ஷீல்டு அப்படிங்கிறதே இல்லை. ஸோ அதனால தான் உள்ள பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் பேக்கிங் ஆகட்டும் இல்லை அந்த மேலே இருக்கிற ஷீல்டு ஆகட்டும் ப்ரோக்கன் ஆகாமலே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லேயும் எந்த ஒரு டிஃபெக்டிவ் அப்படிங்கிறதுமே இல்லை. இந்த மானிட்டரில் டிஸ்பிளேல ஒயிட் ஸ்க்ரீன் வரும்பொழுதும் எதுவும் பேச்சஸ் மாதிரி எதுவுமே தெரியல. இதை தவிர்த்து போன மானிட்டரில் வந்து வைட் ஆங்கிளில் நின்று பார்க்கும்பொழுது கொஞ்சம் கிரே கலரில் ஷேடு மாதிரி தெரியும். பட் இந்த மானிட்டரில் அந்த மாதிரி கிரே கலர் ஷேடு அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிட்டர் நல்லாவே இருந்தது. பட் இந்த ரெண்டு மானிட்டர்லேயுமே இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்க நியர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீனோட சைஸ் மட்டும்தான் வேறு. அந்த விதத்தில் இந்த மானிட்டரில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க 2 இன்பில்ட் 5 வாட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மானிட்டரில் ஸ்பீக்கர் வந்து இன்பில்ட்டாக வராமல் இருந்தது அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். அது அப்பப்போ ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கரோட மானிட்டர் வாங்கிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த மானிட்டரில் 2 5 வாட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். சவுண்ட் எஃபெக்ட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதை தவிர்த்து டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் 100 ஹெர்ட்ஸில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஐபிஎஸ் பேனலில் வந்துடும். உங்களுக்கு 99% sRGBயும் இருக்குது. ஸோ எடிட்டிங்க்கும் இல்லை மற்றபடி ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். இதை தவிர்த்து இந்த மானிட்டரில் 250 நட்ஸ் பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க. 4 மில்லிசெகண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ கேம் பிளேக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். மற்றபடி இதில் 2 HDMI போர்ட்டு தான் வரும். ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. இப்போது வர மானிட்டர்லாம் நிறைய போர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதில் 2 HDMI போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த 24 இன்ச் டெல் S2425H மானிட்டர் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவே தோணுச்சு. சேம் டைம் இப்போது பர்ச்சேஸ் பண்ண இந்த மானிட்டருக்கான பிசி செட்டப் அப்படிங்கிறது வேய்மார்க் கம்ப்யூட்டர்ஸ் கோயம்புத்தூரில் இருந்து தான் அசம்பிள் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி போன டைம் நம்மளோட ஓன் யூஸ்க்கு பிசி அசம்பிள் பண்ணும்பொழுது A2D கிட்ட இருந்து பிசி பில்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். இந்த 2 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதுமே எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துச்சு. அந்த விதத்தில் அதை பற்றின இந்த 2 இடத்துல வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும், எங்கே உங்களுக்கான கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரெடி பண்ணி போட்டுடலாம். நீங்கள் கேட்கலனாலுமே கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலிருந்து வாங்கக்கூடிய இந்த மானிட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா பெஸ்ட் பையிங் லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.